காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, காலை பொழுது தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது எத்தனை இன்பம், எத்தனை நன்மையுமானது. இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி அவரை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன் அவருக்கு பலிகளை செலுத்துகிறான். காலை வேளையில் நாம் யாவரும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவோம். நம் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும்படியாய் சமாதான பலிகளை செலுத்துவோம். நம் வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாப கட்டுகள் உடையும்படியாய் நம்முடைய பாவ நிவாரண பலிகளை செலுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிற அந்த உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துவோமா? நாம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கலாம். ஆமென். நேற்றைய தினம் முழுவதும் நம்மை நடத்தினார். கடந்து போன காலங்கள் எல்லாம் கண்மணி போல நம்மை காத்தார். இந்த நல்ல நாளில் நமக்கு ஜீவனை தந்து அவரை துதிக்கும்படியாய் அமர பண்ணி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி வருகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கடந்து போன காலமெல்லாம் காத்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதிருக்கிற பொழுது எங்களுக்கு இந்த புதிய நாளை தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் கர்த்தர் எங்கள் கண்மலையாய் கோட்டையாய் அரணாயிருந்து எங்களை காக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் புதிய கிருபை, புதிய நன்மைகளை தொடரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களை போஷிக்கிறீர், உடுத்துவிக்கிறீர், அழகாய் நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டில் எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல், இந்த கண்மலையானவரே, அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே,
துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சபா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. உங்க திருப்பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நாங்கள் வழியில் அழியாதபடி உம்முடைய பாதம் பணிகிறோம் ஐயா. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். ஆமே, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு கண்மலையாய், கோட்டையாய், அரணாய், தஞ்சமாய் இருந்து எங்களை நடத்தி எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மாசில்லாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மாசற்றவர்கள் ஆக்கும்படியா எங்கள் பாவங்களை எல்லாம் கல்வாரியில் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்கள் துதி பலி அங்கீகரியும், ஸ்தோத்திர பலி அங்கீகரியும் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த MMJ மூலமாக உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிப்பது எத்தனை பாக்கியமான காரியம் என்று கருதுகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து இன்றைய தினத்தின் தியானத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 71வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். காலை வேளையில் நம்முடைய இருதயத்தின் ஜெபம், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீரே, நீரே என் கண்மலையாயிரும், என் கோட்டையாயிரும், என் வாழ்க்கையின் அரணாயிரும் என்பது தான் இந்த நாளின் காலை வேளையில் ஜெபம். சங்கீதக்காரன் அழகாக தேவனிடத்தில் கேட்கிற இந்த ஜெபம், இந்த விண்ணப்பம், நாமும் இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே என் கண்மலையாயிரும், நான் வந்தடையத்தக்க கண்மலை நீரே என்று சொல்லி விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் ஒருவரே வந்தடையத்தக்க கண்மலை, நான் போய் சேரத்தக்க கண்மலை. அவரை அன்றி வேறு யாரிடத்துல நாம் போனாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எப்போதும் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவோ, எப்போதும் அவர்கள் நம்மோடு கூட இருக்கவோ முடியாது.
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, அவர் மாத்திரம் எப்பொழுதும் நமக்கு அவைலபிளாக இருப்பார். அவர் மாத்திரம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசமாய் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள் எப்போதும் வேண்டும். வேதத்தில் ஒரு ஓமையை பார்க்கிறோம். இயேசு ஜனங்களுக்கு இளைய குமாரனை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளையவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன் தகப்பனிடத்தில் எதிர்த்து நின்று அவனுக்குரிய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அவன் வலுக்கட்டாயமாக அவைகளையெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டான். போன அவன் அங்கே நண்பர்களோடு சேர்ந்து அவனுடைய ஆஸ்திகள் அத்தனையும் அழித்து போட்டு முடிவிலே ஆஸ்திகள் அழிந்த பொழுது நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். யாரும் அவனோடு இல்லை. அவனுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை. தன்னந்தனியாக்கப்பட்டான், சோதனைக்குட்பட்டான், வேதனைப்பட்டான், அங்கலாய்த்தான். ஒன்று செய்வது அறியாது ஏதாகிலும் ஒரு வேலை கிடைக்குமா என்று சொல்லி வேலை தேடினான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. அவன் எல்லாவற்றிலும் குறைவுபட்டான். இறுதியாக ஒரு குடியானவனிடத்தில் போன பொழுது அவன் தன்னுடைய பன்றிகளை மேய்க்க சொல்லி அவனுக்கு வேலைகளை கொடுத்தான். அந்த வேலையில் அந்த பன்றி தின்கிற தவிட்டை கூட தின்பதற்கு அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் புத்தி தெளிந்தவனாய் மனம் திரும்பினவனாய் யோசிக்கிறான். என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, என் தகப்பனிடத்தில் ஏராள ஆஸ்தி இருக்கிறது, அந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் போஜனம் இருக்கிறது, நான் இங்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறனே என்று சொல்லி அவன் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறான். எப்படி என் தகப்பன் முகத்தில் முழிப்பேன், எப்படி நான் அவரிடத்தில் திரும்பி போவேன், என்ன முகத்தோடு அவரிடத்தில் போய் நின்று என்ன கேட்பேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தான். ஆனாலும் அவன் தவறான முடிவு ஒன்று எடுக்கவில்லை. நான் செத்தால் நலமாயிருக்கோ, நான் செத்து போகிறேன் என்று சொல்லி எந்த தவறான முடிவையும் அவன் எடுக்கவில்லை. புத்தி தெளிந்தவனாய் மனம் திரும்பினவனாய் அவன் தன் தகப்பனிடத்திற்கு இறங்கி போகிறான். நான் என் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன், என் தகப்பன் என்னை மன்னிப்பார். அந்த நிச்சயம் அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் தகப்பனுடைய குணம் அவனுக்கு தெரியும். தகப்பன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அநேகரை போஷிக்கிறார், அநேகருக்கு வேலை கொடுத்திருக்கிறார், அநேகரை வழி நடத்துகிறார், நல்ல ஒரு எஜமானன் என்பது அவனுக்கு தெரியும். அவன் தகப்பனை நம்பினான். அந்த தகப்பனிடத்தில் இறங்கி சென்றான். தகப்பனிடத்தில் சென்ற பொழுது தகப்பன் தூரத்திலேயே அவனை கண்டு ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார். வீட்டில் அவன் திரும்பி வந்ததற்காக விருந்து கொண்டாடினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் பலவிதமான தேவைகளோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலோ இருப்போம். ஆனால் சோர்ந்து போய் நான் என்ன செய்வேன், போதும் கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவை நான் வாழ்ந்தது போதும், ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தவறான முடிவுகளை எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் வந்து சேர வேண்டிய கன்மலை கிறிஸ்து, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை கிறிஸ்து. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எவ்விதமான பாவத்தை செய்திருந்தாலும் எவ்விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் அவரை தேடி நம்பிக்கையோடு போவோமானால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. நம்முடைய பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனிடத்தில் நாம் திரும்பி வருவோம், தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிப்போம். நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனையாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு மனமின்மையாக இருந்தாலும், அயலகத்தில் ஒரு மனம் இல்லாமல் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் இறங்கி வரும் பொழுது, நீங்கள் நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அந்த காரியத்தில் இறங்கி வருவார். நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஏற்றுக்கொள்ளுவார், நம்மை ஏற்றுக்கொள்வர். யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை கிறிஸ்துவே. அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். பாவிகளை ரட்சிக்கும்படியே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாவிகளை மீட்கும்படியே அவர் சிலுவையில் அடிகளை பட்டு
கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து நமக்காக வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார், அணைத்து கொள்ளுவார். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அவர் ஒருவரே. அவரே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஜனங்கள் அவளை பிடித்து அவளை கல்லெறியும்படியாய் அவளை துரத்துகிறார்கள். எல்லார் கரங்களிலும் கற்கள் துரத்தி கொண்டே வர்றாங்க. அவள் ஓடி வந்த பொழுது தேவாலயத்தின் பக்கம் இயேசு அமர்ந்திருந்தார். அவருடைய பாதத்தில் ஓடி வந்து விழுந்தாள். அவள் விழுந்தபோது இயேசு இருந்து பார்க்கிறார். அங்கே அநேகர் கற்களோடு நிற்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் இன்னும் ஜனங்களும் கூடி நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீ, மோசேயின் பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் குத்தப்பட்டார்கள். நம்மிடத்திலும் பாவம் உண்டு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அந்த இடத்தை விட்டு எல்லாரும் நகன்று போனாங்க. அந்த ஸ்திரீ அதில் விழுந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாள். இயேசு சொன்னார், ஸ்திரீயே, யாரும் உன்னை கல்லறியவில்லையா? நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. இனி பாவம் செய்யாதே, போ என்று சொல்லி அவள் வந்தடைய வேண்டிய இடத்துல வந்தடைந்ததனால் அவள் மரித்து போகவில்லை. அவள் கொலை செய்யப்பட வேண்டியவள், கொலை செய்ய துரத்தப்பட்டவள், கொலையின் விளிம்பில் சாவின் விளிம்பில் நின்றவள். சாவுக்கும் அவளுக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து விழுந்த மாத்திரத்தில், இயேசுவின் பாதத்தில் வந்த மாத்திரத்தில் அவளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாயிற்று. அவள் வாழ்க்கை தலைகீழாய் மாறிற்று. இப்பொழுது அவள் பாவம் செய்கிறவளாய் அல்ல, மனம் திரும்பினவளாக, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டவளாக வீடு திரும்பினாள். அன்று முதல் இயேசுவின் சீஷியாக மாறினாள். பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்தாள். இன்றைக்கும் பிரியமான சகோதரா சகோதரி, எந்த பாவ பழக்கம் வழக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டு நெருக்கி கொண்டிருந்தாலும் இயேசுவே என்று அவர் பாதத்தில் விழுவோமானால் விட முடியாத பாவமும் நம்மை விட்டு போகும். விட முடியாத பாவம், இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கை முழுவதும் நான் இப்படித்தான் இருப்பேனோ, என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, என் நிமித்தம் அநேகருக்கு பாரமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இயேசு அண்டையில் வரும் பொழுது, அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விழும் பொழுது, இயேசுவே என்னை ரட்சியும் என்கிற பொழுது அவர் ரட்சிப்பார். பரிபூர்ணமான ஒரு விடுதலையை, சுகத்தை தருவார். அது என்ன பாவ பழக்கமாகவும் இருக்கலாம், என்ன வியாதி கட்டாகவும் இருக்கலாம். கர்த்தர் அவற்றின்று விடுவிக்க வல்லமை உள்ளவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடையில் போனோம், அவருடைய பாதத்தில் விழணும். நாம் வந்தடையத்தக்க கண்மலை அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் அந்த உணர்வு இருக்கட்டும், நான் சென்றடைய வேண்டிய கண்மலை என் இயேசு, என் கிறிஸ்து, நான் அவரை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அவளோடு இருப்போமா? என்னிடத்தில் வருகிறேனே நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவரிடத்தில் போகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். என்ன சூழ்நிலை நாம் அவர் இடத்துல போனாலும் அந்த சூழ்நிலைகளோடு நம்மை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்மை மாற்ற, அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன். அந்த தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுவோமா? கண்மலையின் தேனினால் அவர் நம்மை திருப்தியாக்குவார். கண்மலையின் வெட்டிப்பில் வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். கண்மலையின் நீரூற்றை பிறக்க பண்ணி நம்ம வாழ்க்கையில் வறட்சிகளை மாற்ற வல்லமை உள்ளவர். ஐயோ, இனி என் வாழ்க்கையில் நான் உயரவே முடியாது, எல்லாம் அளந்து போனேன், எல்லாம் வறண்டு போயிற்று, இருதயமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிற பொழுது அந்த கண்மலையின் இடத்தில் போவோமானால், அந்த கண்மலையை தேடுவோமானால் அங்கிருந்து நீரூற்று பிறக்கும். அவரை தட்டி கேட்கிற பொழுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன கிறிஸ்து நமக்காக நீரூற்றை பிறப்பிக்க பண்ணுவார், நீரூற்றை பிறக்க பண்ணுவார். கண்மலையின்
தேனினால திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குவார். மோசேக்கு கண்மலையில் கர்த்தர் தரிசனமானார், முட்செடியின் நடுவில் தரிசனமானார். இன்றைக்கு அவரோடு கூட இசைந்து வாழ்வோமானால் அவர் நமக்கு தரிசனமாவார், நம்மோடு கூட இருப்பார், நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைகளினால் தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம் கண்மலையும் கோட்டையும் அரணமாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த நல்ல நாளில் பிறந்த நாளை காண்கிற சகோதர சகோதரிகள், குழந்தைகள், நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ செபிக்கலாம். அதைத் தொடர்ந்து திருமண நாளை நினைவு கூறுகிற நீங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக எழுந்திருக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து செபிப்போமா? நாங்கள் அநேகராய் சேர்ந்து உங்களை வாழ்த்தி செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர அபிஷேகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எப்பொழுது வந்தடைய தக்க கண்மலை ஆகிய கிறிஸ்துவே, உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பின் கண்மலையே, நீர் இவர்களை உம்முடைய கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவீராக. இந்த வருஷம் இவர்களுக்கு அப்பா தேனை போல இனிமையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய உச்சிதமான நன்மையினாலும் கோதுமையினாலும் திருப்தியாக்குவீராக. உலக பிரகாரம் சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்து அலங்கரித்து அகப்பனே ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுப்பீராக. எல்லார் மேலும் கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் அவர்களுக்கு புதிய நன்மை, புதிய கிருபைகள் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும். தெய்வீக ஆசீர்வாதம் இவர்களை திரளாய் நிரப்பட்டும் ஐயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே இவர்களோடு இரும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. குடும்பமாய் கர்த்தருக்காய் எழும்பி நிற்க பிரகாசிக்க என் தேவனுடைய வலக்கரம் பராக்கிரமம் செய்யட்டும் அப்பா. குடும்பத்தில் தேவனுடைய மகிமை உதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி இந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு மகா பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லா குடும்ப வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு மகிமையான வெளிச்சத்தை உதிக்க பண்ணி பெரிய காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. புதிய காரியங்கள் சம்பவிக்கட்டும். இந்த புதிய வருஷத்துல குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், தெய்வீக நடத்துதல்களை அவர்கள் கண்கூடாய் காணட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. தேவாசீர்வாதம் திரளாய் பெருகட்டும் ஆண்டவரே. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை நினைவு கூறுகிற அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவ்வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Happy birthday, happy anniversary. நாம் எல்லாரும் சேர்ந்து ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்து இன்னும் வல்லமையாய் இந்த ஊழியம் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹெவன் டிவி ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், உம்முடைய அப்பா பாடல்களை பாடி மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இதை மேலாய் பயன்படுத்துவீராக. மகிமையானதை இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் நடப்பிப்பீராக ஆண்டவரே. உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த டிவி ஊழியம் பறந்து விரிந்து அநேக ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இதன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. யார் யாரை எழுப்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை கொண்டு இந்த ஊழியத்தை கர்த்தர் திடப்படுத்தும்படியாய், விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதில் ஸ்பான்சரா இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரப்பா. கொடுக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு கப்பு தண்ணீர் கொடுத்தாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கொடுக்கிறதற்கு நீர்
அதை திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே ராஜா. அப்பா, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. மகிமையாய் அவர்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் நடக்கிற ஃபீட் நேஷன் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஏழைகளை போஷிக்கிற அந்த ஊழியத்தின் தேவைகள் ஏராளம் ராஜா. ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து ஏழைகளை போஷிப்பீராக. நீர் பசியா இருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீரல்லவோ, அவர்கள் பசியை நீர் பொறுத்து கொள்ள மாட்டாதிருந்தீரல்லவோ. இந்த ஊழியத்தின் மூலம் நடக்கிற இந்த ஆண்டவரே ஃபீட் நேஷன் ஊழியத்தை கர்த்தர் கரங்களில் எடுத்து இன்னும் அதிகமான பேருக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்கப்பா தகப்பனே. அப்பா, ஹெவன்ஸ் கார்டன் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அதன் தேவைகள், கட்டுமான தேவைகள் எல்லாவற்றையும் காண்கிறவராயிருக்கிறீரப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் சந்திக்க என் தேவன் பரத்திலிருந்து பலகணியை திறப்பீராக. பரத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷ ஒத்தாசை பரத்திலிருந்து கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இந்த காரியத்தில் இறங்கி செயல்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நேபாளில் நடக்கிற அந்த ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படவும், ஆத்துமாக்கள் போஷிக்கப்படவும், ஆத்துமாக்கள் கல்வி கொடுக்கப்படவும் என் தேவன் உதவி செய்யுங்க. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. அப்பா, யார் யாரை எழுப்ப சித்தமாக இருக்கிறீரோ அவர்கள் கரங்களை பலப்படுத்தி எழுப்புவீராக. இந்த ஊழியத்தின் மூலம் பயனடைகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என் தேவன் ஒவ்வொருவரை ரட்சித்து அபிஷேகித்து உமக்குள்ள நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஊழியத்தில் பணிபுரிகிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அவர்கள் ஊழியத்தின் கனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. என்னை கனப்படுத்துகிறவர்கள் நான் கனப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்க கனப்படுத்துங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன காரியமா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளை நிறைவேற்றி கொடுங்க ராஜா. உங்க ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் இறங்கட்டும். தேவ கிருபையும் சமாதானமும் எங்கும் தங்கி தாபரிக்க ஜெபிக்கிறேன். போதும் கூடி ஜெபிக்கிற எங்களை ஒவ்வொருவர் குடும்பங்களுக்குள்ளும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் திரளாய் இறங்கட்டும். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்திருக்கிறோப்பா. நீர் எங்களை வழி நடத்தும். நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.